தன்னோட காதலனை 35 துண்டுகளாக வெட்டி கொலை பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு அந்த வீடு எடுத்து 2 பேருமே தனியாக வீடு எடுத்து லிவிங் டுகெதரில் 2 பேருமே இருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா இறப்புக்கு வந்த சரத்தா ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு அவங்களுக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா டெல்லிக்கே போயிடுறாங்க. இன்னும் ஒரு நாள் மட்டும் நான் இவன் கூட இருந்திருந்தா, அதாவது அந்த அப்தாப் கூட நான் இருந்தேன் அப்படின்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது, என்னை கொன்றுவான். அப்தாப்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய நண்பர் போய் அப்தாப்பை கடுமையாக வந்து கண்டிக்கிறாரு. தந்தை என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தன்னுடைய காதலி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அதனால் நான் தான் அவங்கள கொலை பண்ணேன் அப்படிங்கிறத அசால்ட்டாக சொல்லியிருக்கான். அவளை வந்து நான் எல்லாத்தையும் கண்டம் துண்டமாக வெட்டி நான் வந்து எல்லா பாடியவே டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்றான். 35 துண்டுகளாக வெட்டி அவங்கள ஃப்ரிட்ஜில் வச்சு முழு உடம்பையும் அப்படியே டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிராவில் தன்னோட காதலனை 35 துண்டுகளாக வெட்டி கொலை பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு கிட்டத்தட்ட யாருக்குமே தெரியாமல் 6 மாத காலங்களாக மறைச்சு ஒரு தலைமறைவாக இருந்திருக்கான். இந்த ஒரு சம்பவம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, அனைத்து மாநிலங்களையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லை, லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அந்த பெற்றோர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது லிவிங் என்ற வார்த்தையை கேட்டாலே. அப்படி என்னதான் இந்த சம்பவத்தில் நடந்தது, எதனால் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் பல்கர் அப்படின்ற கிராமத்தில் சரதா அப்படிங்கிற ஒரு இளம்பெண், 27 வயது இளம்பெண். இவங்க வந்து ஒரு நிறுவனத்தில், ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அதே நிறுவனத்தில் 28 வயசான அப்தாப் அப்படிங்கிற ஒரு இளைஞரை பழகியிருக்காங்க. முதல்ல 2 பேருமே வந்து நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நட்பு வந்து நாடையில் வந்து காதலாக மாறுது. இவங்க 2 பேரும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க. இந்த சரத்தா வந்து தன்னோட வீட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பையனை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சரத்தா வந்து அவங்க வீட்டில் போய் கேட்குறாங்க. அதற்கு அவங்களுடைய வீட்டில் வந்து பெற்றவங்க ஒத்துக்கலை. ஏன்னா அவங்களுடைய மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் ஒத்து வராதுமா, இதை விட்டு வெவ்வேறு மதம், இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து அவங்க கடுமையாக வந்து வீட்டில் சண்டை போடுறாங்க, கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. நான் அதாவது எனக்கு லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வீட்டில் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை வந்து குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு போய் தனியாக இருக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. வீட்டை விட்டு சரத்தா வந்து காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கறல, காதலை வந்து எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. வீட்டை விட்டு தனியாக போய் வெளியே இருந்தவங்க இந்த அப்தாப் கூட சேர்ந்து இருவரும் என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. அப்போ நாளடைவில் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இங்கேயே இருந்தால் நமக்கு வந்து இடையூறாக இருக்கும், நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து தங்களுடைய வேலையை வந்து டெல்லிக்கு மாற்றிடுறாங்க. டெல்லியில் 2 பேருக்குமே ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையை எடுத்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு எடுக்கிறாங்க. அந்த வீடு எடுத்து 2 பேருமே தனியாக வீடு எடுத்து லிவிங் டுகெதரில் 2 பேருமே இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து நண்பர்களாக இருந்தாங்க, காதலர்களாக இருந்தாங்க. விரைவில் நம்ம வந்து திருமணம் செய்ய போகிறோம், சரி ஓகே நம்ம வீடு எடுத்து நம்ம தங்கிடுவோம் அப்படின்ட்டு 2 பேருமே லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த பழக்க வழக்கம், இவங்களுடைய அந்த வாழ்வு வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக போயிருக்கு. இடைப்பட்ட காலத்தில் திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு போன சரத்தா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த தொடர்புமே கிடையாது. வீட்டில் வந்து ஏன்னா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க, வீட்டை விட்டு தனியாக போயிட்டாங்க. இவங்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் ஒரு பேச்சையும் கேட்கல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசாமலே வந்து இருந்திருக்கிறாங்க. டெல்லியில் வந்து இவங்க நினச்சபடி தன்னுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கையை லிவிங் டுகெதரில் தன்னுடைய காதலனோட இந்த பெண் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பெண்ணுடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்த செய்தியை சொல்கிறாங்க. அம்மா இறந்ததுக்கு கூட அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்து மேலே அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு மாய வலையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த சம்பவத்தோட முடிவில் தெரியும். அவங்களுடைய அம்மா இறப்புக்கு வந்த சரத்தா ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு அவங்களுக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா டெல்லிக்கே போயிடுறாங்க. டெல்லிக்கு போய் மீண்டும் தன்னுடைய காதலனோட சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சரத்தாவுடைய ஒரு ஆண் நண்பர் லக்ஷ்மண் அப்படிங்கிற ஒரு ஆண் நண்பருக்கு சரத்தாவுடைய மொபைலில் இருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஒரு நாள் மட்டும் நான் இவன் கூட இருந்திருந்தா, அதாவது அந்த அப்தாப் கூட நான் இருந்தேன் அப்படின்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது, என்னை கொன்றுவான் அப்படின்னு ஒரு செய்தி. இந்த வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை படித்த உடனே அந்த சரத்தாவுடைய இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இவங்க தான் இருக்கான்னு தெரியும், இந்த வீட்டில் தான் இருக்காங்க, லிவிங் டுகெதரில் இருக்காங்க, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறது தன்னோட ஃப்ரெண்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு லக்ஷ்மண். ஸோ இது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு முத்திருச்சு அப்படிங்கிறதுல அவர் வந்து ஒரு யூகிச்சு அவருடைய நண்பர்களோடு போயிட்டார்.
இவங்க நண்பரோட போய் லக்ஷ்மண் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் போய் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போகும்போது அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் சரத்தாவும் அப்தாப்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய நண்பர் போய் அப்தாப்பை கடுமையாக வந்து கண்டிக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வரல. இங்கேருந்து நீங்கள் ஒரு டெல்லியில் வந்து இருந்து 2 பேரும் லவ் பண்ணீங்க, லிவிங் டுகெதரில் இருக்கீங்க, இப்படி பண்ணுறது நல்லா தெரியல, இதெல்லாம் பார்த்து இருந்துக்கங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. உடனே போலீஸுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சரத்தா தான் சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை வந்து போலீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேணாம், இது இதோட விட்டுருவோம். ஏன்னா என்ன இருந்தாலும் நான் அவனை விரும்பிட்டு இது வேண்டாம், இதை விட்டுறலாம், அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதோட என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மண் வந்துட்டு திரும்பி வந்துடுறாரு நண்பர்களை கூட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் ஆகியிருக்கு. லக்ஷ்மண் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கிறாரு சரத்தாவுக்கு, எந்தவித பதிலும் கிடையாது. வழக்கமாக தன்னோட பெண் தோழிக்கு வந்து மெசேஜ் அனுப்பும்போது அவங்க வந்து பதில் அனுப்புறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ லக்ஷ்மண் வந்து அனுப்புகிறாரு மெசேஜ், எந்தவித பதிலும் கிடையாது. இவருக்கு ஏதோ ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒரு சங்கடமான தோணுது, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக வந்து போய் பார்க்குறாரு. இவருக்கு வந்து சந்தேகம் வருது, என்னடா மாத கணக்காகுது நம்ம மெசேஜ் பண்ணுறோம், ஒரு மெசேஜ் கூட சரத்தா பதில் அனுப்பலையே அப்படின்ட்டு இவருக்கு வந்து சந்தேகம் வந்து நேரில் போய் அதெல்லாம் பார்க்குறாரு. அவங்கள காணோம். மொபைலில் ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எதுவுமே இல்லை. வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாரு, அங்கேயும் இல்லை. என்னடா எங்கேயுமே இல்லை, அவங்ககிட்டயும் நம்ம கேட்கக்கூடிய சண்டை போட்ட முறையான பதில் எதுவும் இல்லை. அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணிடுறாரு, அந்த பொண்ணுடைய சரத்தாவுடைய சகோதரர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த லக்ஷ்மண் அந்த சரத்தாவுடைய ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுடைய சகோதரர் அதனோட வீட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே போய் இருக்கா, தனியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம், அங்கேயும் வந்து ஆளே இல்லையா, எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னோன்னா அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார். ஏதோ பொண்ணு ஒரு கண்காணாத இடத்துல இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதறிப்பை என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய சோசியல் மீடியாவுடைய அக்கௌண்ட்லலாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணியிருக்காரு. எந்தவித மூமெண்ட்டும் இல்லை. சோசியல் மீடியாவில் எந்த ஒரு ஃபோட்டோவும் போஸ்ட் பண்ணல, எதுவுமே இல்லை. ரெண்டாவது அவங்களுடைய அந்த சரத்தாவுடைய பேங்க் புக்கு, பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வங்கி கணக்குகளெல்லாம் என்ட்ரி போட்டு பார்த்துருக்காரு. ஏதாவது வரவு செலவு கணக்கு வச்சுருக்காங்களா, ஏதாவது பணம் எடுத்துருக்காங்களா போயிருக்காங்க பார்த்தா அதுவும் இந்த 6 மாதமாக எதுவுமே இல்லை. அப்போ இந்த 6 மாதமாக எதுவுமே இல்லாமல் எப்படி எங்கே போனால் என்ன ஆனா அப்படிங்கிற ஃபோன் சுவிட்ச் ஆஃப் எல்லாமே தலைமறைவுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சந்தேகம் முத்தின உடனே அவங்க தந்தை என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நேர டெல்லிக்கு போகுது. டெல்லி போலீஸ் போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சரத்தாவுடைய காதலர் அப்தாப்புக்கிட்ட விசாரிக்கும் போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. அந்த தகவலை கேட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் இல்லை, ஒட்டுமொத்த மாநிலங்களுமே வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு கொடூரனா அப்படின்னு நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். தன்னுடைய காதலி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அதனால் நான் தான் அவங்கள கொலை பண்ணேன் அப்படிங்கிறத அசால்ட்டாக சொல்லியிருக்கான். எதுக்குடா கொலை பண்ண, 2 பேர் லிவிங் டுகெதரில் தான் இருந்திருக்கீங்க, 2 பேரும் ஒரே வீடு எடுத்து வச்சு வந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவள் என்னையே தொடர்ந்து சரத்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணா, அதனால் எனக்கு அது பிடிக்கல, அதனால் நாங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்தது, வாக்குவாதத்தில் நான் வந்து கழுத்தை நெரிச்சேன், அந்த சம்பவத்தில் அவள் வந்து செத்து போயிட்டா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதை நான் யோசித்தேன், சரி என்ன பண்ண அவளை அப்படின்னு கேட்கும்போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள். அவளை வந்து நான் எல்லாத்தையும் கண்டம் துண்டமாக வெட்டி நான் வந்து எல்லா பாடியவே டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்றான். எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய காதலியை வந்து நான் கொலை பண்ணதோடு அதை மறைக்கிறதுக்காக 35 துண்டுகளாக வெட்டி அவங்கள ஃப்ரிட்ஜில் வச்சு தினந்தோறும் இரவு 2 மணிக்கு எந்திரிச்சு அதை ஒரு பையில் கட்டி ஒவ்வொரு பார்ட்ஸாக கொண்டு போய் டெல்லியில் ஆள் நடமாட்டம் இல்லாத கண்காணாத இடத்துல யாரும் இல்லாத நேரத்தில் அதை போய் தூக்கி போட்டு அந்த முழு உடம்பையும் அப்படியே டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். இந்த அப்தாப்புக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு அந்த கில்லர் சீரியஸ், அதாவது அந்த வெப் சீரியஸ்லாம் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கான் அந்த அப்தாப்பு. இந்த வெப் சீரியஸில் நிறைய அந்த க்ரைம் மூவிஸாக பார்த்து எப்படி ரத்தக்கரைகளை போக்குறது, எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது, ஒரு கேஸ்லேருந்து தப்பிக்கிறது, எப்படி வந்து ஒரு பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த படத்தில், இதெல்லாம் பார்த்து அந்த படத்தில் இருந்த மாதிரியே இந்த உண்மையான சம்பவத்தையும் பண்ணியிருக்கான். இதுக்கு இடையில் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 நாட்கள் அந்த பாடியை வந்து முழு உடம்பையும் எடுத்து கொண்டு போய் வெளியில் போய் அதை அப்புறப்படுத்துறதுக்கு 18 நாட்கள் அவன் மெனக்கட்டு அந்த வேலையை செஞ்சுருக்கான். 18 நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்ஸாக கொண்டு போய் போட்டு தன்னுடைய காதலியோட அந்த இறந்த உடலை மொத்தமாக வந்து அப்புறப்படுத்தியிருக்கான் அந்த இடத்த விட்டு. இதுக்கு இடையில் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தன்னோட காதலுடைய முகத்தை தினமும் நான் திறந்து பார்ப்பேன். முகம் மட்டும் இருக்கும், நான் தலையெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன், அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கவும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நான் அதை வந்து எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டேன், இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் வந்து எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
இதுக்கு இடையில இந்த டேட்டிங் ஆப் மூலியமா அந்த அப்தாப்புக்கு பல பெண்களுடைய தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. மேற்கொண்டு இந்த அப்தாப்புக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்ததா அப்படின்ற ஒரு கோணத்துலையும் அவங்க வந்து விசாரணையை தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்போ பல தகவல்களை அவன் சொல்லியிருக்கிறான். இது மாதிரி இந்த சரத்தாவை கொலை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது கூட, அந்த இறந்த உடலை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது கூட, நடுவில் ஒரு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணோட நான் வந்து டேட்டிங் பண்ணேன், இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்னோடய வீட்டுக்கு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கான். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா வீட்டை விட்டு வெளியேறிய பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நபர்களை தேடி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் மூலிமா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வீட்டை விட்டு கோவிச்சிட்டு போயிடுறாங்க, வீட்டில் எந்த தொடர்பும் கிடையாது, ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமான்னு கேட்குறது கூட ஆள் கிடையாது. அப்போ கோவத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் பெற்றவங்க நினச்சிக்கிறது, பெற்றவங்க கோவத்தில் இருக்காங்கன்னு பிள்ளையை நினச்சிக்கிறது. கடைசியில் இப்படியே போய் கடைசியில் வந்து கண்டம் துண்டமாக வெட்டி கொலை பண்ணி அதை அப்புறப்படுத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் இவங்க இறந்து ஒரு 6 மாதம் கழித்து இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த வழக்கில் அப்தாப்புக்கு இவ்வளவு கொடூரமாக காதலியை கொலை பண்ண குற்றத்துக்காக எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் எந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நோக்கி இன்றைய இளைஞர்களை வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. வீட்டை விட்டு காதல் திருமணம் பண்ணணும், நான் ஆசைப்பட்டவங்க கூட வாழணும், என்னோடய காதலன் கூட வாழணும் அப்படின்னு போகக்கூடிய பெண்கள் ஒன்று திருமணம் செய்து கொள்ளணும். இல்லை அப்படின்னா அந்த லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான பாதையை, ஒரு அழிவு பாதையை, அதாவது நம்மளுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு லிவிங் டுகெதர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இது மாதிரியான அடுக்கடுக்கான பல சம்பவங்கள் நமக்கு வந்து மிக தெளிவாக நமக்கு உணர்த்தியிருக்கு. இந்த லிவிங் டுகெதர் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே வந்து ஒருவருக்கு வந்து கடைசியில் கொலை வரைக்கும் போயிருக்கு. அதை நம்ம இந்த ஒரு மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலிமா மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த ஒரு சம்பவத்தின் மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது காதல் பண்ணுறது தவறு இல்லை, காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லை. ஆனால் அந்த காதல் திருமணம் செய்யணும்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு தகவல். அதாவது நான் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக தான் நீங்கள் போகணும். அதாவது பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக போகணும். வாழணும்னு நினச்சா நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா அது இது மாதிரியான இந்த சரத்தா மாதிரியான அனாதை பணமாக கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அனாதை பிணங்களாக பல பெண்கள் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு அப்பேற்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சரத்தா போல் மற்றொரு இளம்பெண் வந்து பாதிக்கப்படக்கூடாது, லிவிங் டுகெதரில் போனோம், நாங்கள் காதல் திருமணம் செய்ய போனோம் அப்படின்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா தங்களுக்கு தங்களே ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்கணும். அப்பேற்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து, பெற்றவங்களுடைய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அது காதலனுடைய வரவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவையும் ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து எடுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.